கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாத்ராகமம் 34 அதிகாரம் 10 இவ்விதமாக கூறுகிறது: உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆம், நம்மோடு கூட இருந்து நம்மை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக, பெரியதாக, வல்லமை மிகுந்ததாக காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். என்னுடைய வாழ்க்கை கண்ணீரின் பள்ளத்தாக்கில், கடினமான பாதையிலே, பயங்கர சூழ்நிலையிலே, புயல் காற்று நடுவில் சிக்கிக் கொண்டிருக்கிறதே என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? தேவ பிள்ளைகளே, யோசேப்பு என்ற ஒரு தேவ மனிதனை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை சிறு பிராயத்திலே தகப்பனை இழந்து, பெற்றோருடைய அன்பை இழந்து, உறவினர்களை விட்டு, கூட பிறந்த சகோதரர்களை விட்டு சற்று தூரம் தள்ளி வனாந்திரத்திலே அடிமையாக எடுத்து செல்லப்பட்டான். நாட்களானது. அவனுடைய வாழ்க்கை அடிமையாக எகிப்து ஜனங்களின் மத்தியிலே, கடினமான கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே, பயங்கரமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் நாட்கள் வந்தது. பயங்கர கண்ணீரோடு புயல் காற்று நடுவிலே காணப்பட்ட அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறினது. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்டான். அவன் மூலமாக முழு எகிப்து தேசமும் பஞ்ச காலத்திலே போஷிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் யோசேப்பை பயங்கரமாக ஆசீர்வதித்து அவனுடைய வாழ்க்கையை மாற்றினார். வேதம் சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். யோசேப்பு என்ற தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கை தீவிரமாக, பயங்கரமான ஆசீர்வாதத்துக்கு நேராக மாற்றப்பட்டது. அதே போன்றுதான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பயங்கரமான புயலின் நடுவிலே, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு நொடி போதும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதமாக, பயங்கரமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த சத்தத்தை விசுவாசத்தோடு கேட்டு இப்பொழுது கண்ணீரோடு ஜெபித்து, ஏக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர்தாமே உம்முடைய வார்த்தையின் மேல் வைத்த விசுவாசத்தின்படியே அவருடைய வாழ்க்கை ஆமென்றும் ஆமேன் என்றும் பயங்கரமாக ஆசீர்வாதம் நிறைந்ததாக, பிறருடைய வாழ்க்கைக்கும் அநேகருக்கும் லட்சங்களுக்கும் இவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே, வாய்க்காதே. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே, வாய்க்காதே. ஒரு வழியாய் வருவான் எதிரி 7 வழியாய் ஓடுவான். ஒரு வழியாய் வருவான் எதிரி 7 வழியாய் ஓடுவான். வெட்கப்பட்டு போவதில்லையே, நீ வெட்கப்பட்டு போவதில்லையே, வெட்கப்பட்டு போவதில்லையே, நீ வெட்கப்பட்டு போவதில்லையே. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே, 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 வாய்க்காதே.